அல்லேலூயா. சீக்கிரமாக கூட்டம் முடிக்கப்படும். கர்த்தர் நாமம் அனைவரையும் ஆசீர்வதித்து மெய்யாகவே உங்களை வீட்டுக்கு அனுப்ப விரும்புகிறார். எந்த விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களை விடுதலையாகி தான் அனுப்ப போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய இருதயத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி தான் அனுப்ப போகிறார். நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை தேவன் விடுதலையாக்கி தான் அனுப்ப போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உடைய ஞானத்துக்காக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தலின் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வெளிப்படுத்தலின் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நான் சீக்கிரமாய் வருகிறேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். 12ஆம் வசனம் கூட வாசிக்கலாம். சத்தம் வாசிங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் கிரியைக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. எல்லாரும் கண்கள் மூடி நாம் சொல்லிக்கலாம். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு தக்க பலனை என்னோடு கூட வருகிறது. இந்த வார்த்தை மூலமா எங்களோடு பேசுகிறேன். மாலை நேரத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவர்களும் ஆண்டவரே, புதிதாக வந்திருக்கிற ஒவ்வொருவர்களும் ஆண்டவரே, ஆண்டவரை நம்பி அபிஷேகம் பெற்று ரட்சிக்கப்பட்டு விசுவாசியா இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தோட ஆண்டவரே நீங்க பேசுங்கப்பா. ஆகிய எல்லாரும் வாய்கள் தந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கமா. ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரிக்கமா. கர்த்தர் மகிமைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கமா. கர்த்தர் பேசும்படியாக மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னம் மத்தியில் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த மாலை நேரத்துல இந்த 13 நாள் கூட்டத்த கடைசி நாட்கள்ல வந்திருக்கிறீங்களே ஆண்டவரே, இந்த வார்த்தை மூலமா நீ பேசுங்கப்பா. தகப்பனே, அடையாள மாறியத்தை வெளிப்படுவீராக. அடையாள நாமோட நீங்க பேசும்படியாக நான் சொல்லிக்கிறேன். அது செய்யப்படுறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மீண்டும் ஒரு 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 22 20ஆம் வசனம். மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஆமென். கர்த்தாவே சீக்கிரமாய் வாரும். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் வருகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிற வார்த்தை காணப்படுகிறது. நம் முதல் நாள் கூட்டத்திலே நாம் சத்தியத்தை கேட்டோம், சாத்தான் யார் என்று சொல்லி, அவருடைய தாக்குதல் என்ன என்று சொல்லி நாம் கேட்டோம். அந்த சாத்தானின் தாக்குதலில் எப்படி விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் வசனத்தின் மூலமாய் பேசினார். இரண்டாவது நாள் தேவகுமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் இப்பூலோகத்திலே எப்படி வந்தார் சொல்லுங்க? மனுஷகுமாரனாக வந்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அவர் ஏன் மனுஷகுமாரனாக வந்தார் என்று சொல்லி சில சத்தியங்களை வேதத்திலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தினார். இந்த நாட்களில் கூட அவர் வருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது நாள் அவர் நம்மை அழைப்பு கொடுத்தார், அக்கறைக்கு வாங்கள் என்று சொல்லி. இரண்டாவது கர்த்தர் நம்மை தேடும்படியாக வந்தார். இன்றைக்கு அவரே வருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து வர போகிறார். அவர் பூலோகத்திலே வந்தார், மனிதனாக பிறந்தார், ஊழியம் செய்தார். அவர் நம்முடைய பாவத்துக்காக அடிக்கப்பட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார். மீண்டும் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்ன ஆகிறார்? அவர் மீண்டும் பரத்துக்கு நேராக கடந்து சென்றார் என்று சொல்லி காலையில் நாம் தெளிவாக நாம் சத்தியத்தை நாம் கேட்டோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இந்த
இந்த இயேசு எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனார், எப்படி வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியும் மறுபடியும் வரப்போகிறார். ஹல்லேலூயா. இயேசு என்ன செய்ய போகிறார் சொல்லுங்க? மறுபடியும் வரப்போகிறார். காலையில் நாம் பார்த்தோம், அவர் வருகிறார் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்படிதானே? ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டால் அவனிடத்தில் காணப்பட்ட குணாதிசயங்கள் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். அப்பொழுது தான் நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும் என்று சொல்லி நாம் காலையில் பார்த்தோம். ஆனால் இந்த மாலை நேரத்திலே இயேசு கிறிஸ்து வருகிறவராக இருக்கிறார். அவர் ஏன் வருகிறார் சொல்லுங்க? ஏன் வருகிறார்? எல்லாரும் சொல்றாங்க இயேசு வருகிறார். எல்லா சபைக்காரரும் சொல்லுகிறார்கள் இயேசு வருகிறார். நாங்களும் சொல்லுகிறோம் இயேசு ஏன் வருகிறார்? இந்த கேள்விதான். அவர் ஏன் வருகிறார்? அவர் முதலாவதாக அவர் ஒரு மரியாதையின் கர்ப்பத்திலே கருவாய் இருந்து மனுஷனாக அவர் பிறந்து அவர் வாழ்ந்து மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். குழந்தையாக இயேசு வந்தார் முதலாவதாக. அதுக்கப்புறமாக அவர் தேவகுமாரன் நிரூபிக்கும்படியாக படும் பாடுபட்டார், மிக கஷ்டப்பட்டார். தன் தேவனிடத்தில் வந்த தேவகுமாரன் என்று சொல்லி நிரூபிக்கும்படியாக பல வேதனைகளை அவர் செய்தார். வேதம் என்ன சொல்லுகிறது? ரோமர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். அவர் மரணத்திலிருந்து உயிர்ப்பித்தபடினால நிரூபித்தார், நான் ஒரு தேவகுமாரன். பாருங்க எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில அவர் நிரூபிக்கிறார், நான் ஒரு தேவ மனிதன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. பாருங்க இப்படிப்பட்ட இயேசு பரத்துக்கு நேராக கடந்து செல்கிறார். ஆனால் அவர் உயிரோடு இருந்த நாட்களில் அவர் என்ன செல்கிறார் சொல்லுகிறார் தெரியுமா? நான் போய் ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன். அந்த தேற்றரவாளன் என்ன செய்வார்? உங்களை நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார், அவர் உங்களை தேற்றுவார் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். கர்த்தராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த நாட்களிலே பல பிரசங்கங்கள் பண்ணார், பல சத்தியங்களை அவர் வெளிப்படுத்தினார். ஆனால் சொல்லும்போது சொல்லுகிறார், சொல்ல வேண்டிய காரியம் அதிகமா இருக்கிறது, ஆனால் அவைகளை நான் சொல்ல போவால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள். வாசிங்க யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாய் இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தை, நான் போய் உங்களுக்காக ஒரு பரிசுத்த ஆவியை அனுப்புவேன், அவர் உங்களை என்ன செய்வாரா? வழி நடத்துகிறவரா இருக்கிறார். பாருங்க, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்லவர், அவரை ருசி பார்க்க வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்று ருசி பாருங்கள். ஒரு தேனிலும் மதுரமானவர். கர்த்தருடைய அன்பு அதுவில்லாத அன்பா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ருசி பார்த்தார். அவர் என்னத்தை ருசி பார்த்தார் தெரியுமா? அவர் மரணத்தை ருசி பார்த்தார். உங்களுக்காகவும் எனக்காகவும் 3 ஆண்டுகள் மத்தியில் சிலுவையில் தொங்கினார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், ஒரு திருடர்களால் சூட்டப்பட்டார். அவர் மரணத்தை ருசி பார்த்தார். வாசிக்க எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எபிரேயர் 2:9. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த மரணத்தை ருசி பார்த்தார். இயேசு கிறிஸ்து என்னத்தை ருசி பார்த்தார்? மரணத்தை. நீங்க மத்தியானம் எல்லாரும் வீட்டுல சிக்கன் குழம்பு ருசி பார்த்துருப்பீங்க, மட்டன் ருசி பார்த்துருப்பீங்க, முட்டைக்கறியை ருசி பார்த்துருப்பீங்க.
அப்படிதானே? இன்னைக்கு வந்திருக்கிற நீங்க யாரை ருசி பார்க்கணும் இன்னைக்கு தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை. ஹalleluya. அவர் மதுரமானவர், தேனிலும் மதுரமானவர். ஹalleluya. அது ஓராக ருசித்து பார்த்தீங்கன்னா அதை விடவே மாட்டீங்க. ஹalleluya. அந்த ருசி நமக்கு தரும்படியாகத்தான் அவர் மரணத்தை ருசி பார்த்தார். ஹalleluya. சரி, ஏன் இயேசு வருகிறார்? இயேசு பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்து கொண்டு நமக்காக என்ன செய்கிறார்? பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த வலது பாரசத்தில் உட்கார்ந்திருக்கிற இயேசுக்கே தெரியாது எப்பொழுது வர வேண்டும் என்று சொல்லி. அப்படிதானே? அவருக்கே தெரியாதுக்கு நான் எப்பொழுது போகிறோம் என்று சொல்லி. எக்கால சத்தம் ஊதப்படும் போது, எக்காலம் சத்தம் கேட்கும் போது இயேசு இறங்கி வருகிறார். ஹalleluya. அந்த எக்கால சத்தம் தொடுக்கும் பொழுதுதான் இயேசுவுக்கு தெரியும் நான் மனிதர்களை சந்திக்கும்படியாக போக வேண்டும் என்று சொல்லி. ஒருவேளை இப்போ மணி 7:30 மணி ஆகுது. இப்போ திடீர்னு கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறார், வைத்துக் கொள்ளுங்கள் 10 மணிக்கு நான் இந்த இடத்துல வரப்போகிறேன் என்று சொல்லி என்ன செய்வீர்கள் நீங்க? சொல்லுங்க. வீட்டுக்கு போவீங்களா? யாரும் போக மாட்டீங்க. ஏன்? இயேசு வரப்போகிறாரா? அதுக்கு வேண்டிய ஆயத்தமாகி பரிசுத்தமாகி ஜெபம் பண்ணி ஆண்டவரே எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி நாம என்ன செய்கிறோம்? ஆயத்தப்படுத்துவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வருகை அவர் வரப்போகிறார். அவர் வரும்போது கர்த்தருடைய வருகை நமக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா? இல்லாவிட்டால் சாபமாக இருக்குமா? கர்த்தருடைய வருகை நமக்கு துக்கமாய் காணப்படுமா? இல்ல சந்தோஷமாய் காணப்படுமா? கர்த்தருடைய வருகை நமக்கு நியாயத்தீர்ப்பாய் காணப்படுமா? இல்ல பிரதிபலனாய் காணப்படுமா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஹalleluya. ஹalleluya. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். நான் வருவேன் என்று சொல்லி போன கர்த்தர் மீண்டும் வருவார். அப்படி இல்லாவிட்டால் உயிரோடு நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணமாய் ஆகி கிறிஸ்துவுக்குள் நாம் மரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அதாவது எப்படி இருந்தாலும் சரி, இன்னைக்கு மரித்தாலும் நான் இயேசுவிடத்தில் போவேன், இயேசு இந்த நேரத்தில் வந்தாலும் சரி நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்று சொல்லுகிற ஒரு நம்பிக்கை வேண்டும். பாருங்க, வேதத்திலே நாம் பார்க்கிறோம் யுத்த குதிரை. யுத்த குதிரைக்கு கூட ஒரு அறிவு உண்டா? யுத்தம் நடக்க போகிறது, யுத்தம் சம்பவிக்க போகிறது சொல்லி யுத்த குதிரைக்கு ஒரு அறிவு உண்டு. யோபு புத்தகத்தில் எழுதப்பட்ட வாசிங்க, யோபின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். யோபின் புத்தகம் 39:25. எக்காலம் தொனிக்கும் போது அது நிக்கி என்னும் கணைக்கும், யுத்தத்தையும் படைத்தலைவரின் ஆர்ப்பரிப்பையும் சேனைகளின் ஆரவாரத்தையும் தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்கும். மேற்பாக வாசிக்கும் போது போர் குதிரைகளை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த குதிரை என்ன செய்கிறதா? மோப்பம் பிடிக்கும். அப்ப 5 அறிவு உள்ள மிருகத்துக்கே அந்த அறிவு இருக்கும் என்று சொன்னால், கர்த்தருடைய சாயல படைக்கப்பட்ட மனுஷன் நமக்கு ஒரு அறிவு இருக்க வேண்டும், கர்த்தர் வருவார் என்று சொல்லி. ஹalleluya. எல்லா மதத்தாரும் கேள்விப்பட்டிருப்பார்கள், இயேசு வருகிறார் சொல்லி. எப்படியாவது கேள்விப்பட்டிருப்பார்கள், எங்கேயாவது சிலத்தில் எழுதி வைத்திருப்பார்கள், Jesus is coming soon. அது பார்த்தாலும் தெரியும் இயேசு வரப்போகிறார் என்று சொல்லி. ஏன் வருகிறார்? இயேசு கிறிஸ்து ஏன் வருகிறார்? சிலர் சொல்வார்கள் அவர் சபையை சேர்க்கும்படியாக வருகிறார், தன்னுடைய மனவாட்டியை சேர்க்கும்படியாக வருகிறார், ஊழியக்காரர்களை சேர்க்கும்படியாக வருகிறார், சீயோனை சேர்க்கும்படியாக வருகிறார், புதிய எருசலேமை சேர்க்கும்படியாக வருகிறார் என்று பலர் பொதுவாக கருத்தை சொல்வார்கள். ஏன் இயேசு வருகிறார்? இதை நாம் இந்த நாட்களில் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இந்த நாட்களிலே அவர் கர்த்தருடைய ராஜ்யத்தை பற்றி பேசினார். அவர் பேசும்போது எப்படி பேசினாரா? ஊமைகள் மூலமாகவே பேசினார். வசனம் வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். மத்தேயு சுவிசேஷம்
13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இவைகள் எல்லாம் இயேசு ஜனங்களோடு ஊமைகளாகவே பேசினார். அப்ப டைரக்டாவே நேரடியாகவே இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசவில்லை. அவர் எப்படி பேசினாரா? ஊமைகளாகவே பேசினார் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஏன் இயேசு வருகிறார், ஏன் இயேசு வரப்போகிறார் என்று பார்ப்போம் என்று சொன்னால், முதலாவதாக ஏன் இயேசு வருகிறார்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசு ஏன் வருகிறார்? அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை அறுக்கும்படியாக முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். போதுமானது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது ஏன் வருகிறார் என்று சொன்னால், அவர் அறுக்கும்படியாக வருகிறார். ஏன் வருகிறார் சொல்லுங்க? அறுக்கும்படியாக வருகிறார். இயேசு கிறிஸ்து விதையானது முன்பாக நாம் வாசிப்போம் என்று சொன்னால், 13ஆம் 19ஆம் வசனத்தில் வாசிப்போம் என்ற முழுமையாக அங்க ஒரு அதாவது விதைக்கப்படுகிறது. விதையானது விதைக்கப்படுகிற ஒரு ஊமையாக எழுதப்பட்டுள்ளது. சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுகிறது, சில விதைகள் கற்பாறையில் விழுகிறது, சில விதைகள் முள்கள் மத்தியில் விழுகிறது என்று சொல்லி பல அந்த நிலத்தை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. பாருங்க, அந்த விதையை கர்த்தர் விதைத்து போனார். என்ன எப்படிப்பட்ட விதையை விதைத்தாரா? கர்த்தருடைய வார்த்தையை அவர் விதைத்தாராம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை அவர் விதைத்து போனாராம். அந்த வசனத்தை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? அறுக்கும்படியாக வருகிறார். முதலாவதாக நமக்குள் எத்தனையோ வசனங்கள் இன்னைக்கு விதைக்கப்பட்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை தோறும் வசனத்தை நம்ம கேட்கிறோம். உபவாச கூட்டத்திலே நாம் வசனங்களை கேட்கிறோம். காத்திருப்பு கூட்டத்திலே வசனங்களை கேட்கிறோம். விசேஷ கூட்டங்களிலே வசனங்களை கேட்கிறோம். வசனங்களால் நம்முடைய இருதயம் நிரம்பி இருக்கிறது. அந்த வசனத்தை அறுக்கும்படியாகத்தான் இயேசு வருகிறார். ஹல்லேலூயா. இன்றைய நிலத்திலே அந்த வசனம் எப்படிப்பட்டதாக விழுந்திருக்கிறது என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்த நல்ல நிலத்தில் விழுந்திருக்கிறதா, இல்ல முள்ளுகள் மத்தியிலே அந்த வசனம் விதைக்கப்பட்டிருக்கிறதா, கற்பாறைகளிலே விதைக்கப்பட்டிருக்கிறதா என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. முள்ளுகள் மத்தியிலே விதைகள் இருக்கும் என்று சொன்னால் அது செடியானது சரியாக வளர முடியாது. மிக கஷ்டத்திலே உபத்திரத்திலே அந்த செடியான வளரும். ஆனா முள்ளுகள் இருக்கிறபடினால அது வளர முடியாது. இரண்டாவதாக பார்க்கும்போது சில விதைகள் கற்பாறைகள் விழுகிறது. அது அர்த்தம் என்ன சொன்னால், நாம் ரட்சிக்கப்படுகிறோம், சபைக்கு வருகிறோம், திடீரென எழுப்புதல் வருகிறது, நன்றாக பாட்டு பாடுகிறோம், ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். திடீரென ஒரு பிரச்சனை உபத்திரம் வந்தவுடனே காணாமலே போகிறோம். அதுக்கப்புறமா அட்ரஸ் இல்லை, பேரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. தேவையான பாஸ்டர் இருக்காங்கதான், தெரியலையே எங்க இருக்காங்க என்று சொல்லி சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. நல்ல வழி அருகே விதிக்கப்பட்ட ஒரு விதைகள் எங்க விழுதுதான்? வழி அருகே விழுந்ததான். அதுக்கு அர்த்தம் என்ன? விசுவாசிகள் மாசத்துக்கு இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவை வருவாங்க. கிறிஸ்துமஸுக்கோ, புது வருஷத்துக்கோ, இல்ல கல்யாண திருமண நாளுக்கோ, அப்படிப்பட்ட மக்கள், விசுவாசிகள், ஜனங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? வழி அருகே விதைக்கப்பட்ட விதைக்கு ஒப்பாக இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வசனமானது எப்படிப்பட்ட நிலத்திலே விதைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். விதைகளை விதைத்திருக்கிறார், ஆனா சரியான நிலத்திலே அது விதைக்கப்பட்டிருக்கிறதா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஏன்? அறுக்கும்படியாக அவர் வரப்போகிறார். விதைக்கப்பட்ட வசனத்தை அறுக்கும்படியாக வருகிறார். வேதம் சொல்லுது, யோசியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க. யூதாவே உனக்கு ஒரு அற்புதம் உண்டு என்று சொல்லி எழுதப்பட்டு வாசிக்க. ஓசியா 6:11. யூதாவே உனக்கு ஒரு அற்புதம் உண்டு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் ஒரு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படிப்பட்ட காலம்? அறுப்பு காலம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். ஏன் வருகிறார் சொல்லுங்க? அறுக்கும்படியாக வருகிறார். கர்த்தருடைய விதைக்கப்பட்ட கர்த்தருடைய வசனத்தை அறுக்கும்படியாக வருகிறார். பாருங்க, நிலத்திலே அந்த விதையானது விதைக்கப்பட்டிருக்கிறது.
வேதம் சொல்வது எபிரேயர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் சொல்லப்பட்டது மழை பொழிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு மழை பெய்கிறது, அந்த மழை பெய்தபடினால அந்த விதையானது அது விதைக்கப்படுகிறது, அது முளைத்து வருகிறது. வாசிங்க. எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள்செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏற்றதாயும் இருக்கிறது. சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் சரியான நிலத்திலே பதிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால், சரியான இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தை இருக்கும் என்று சொன்னால் அது பலன் தரும். அப்படி இல்லாவிட்டால் அவன் நிலைமை என்னவா இருக்கும்? சுட்டெரிக்கப்படும். இயேசு வருகிறார். ஏன் வருகிறார் சொல்லுங்க? அறுக்கும்படியாக வருகிறார். அவர் விதித்து போன வசனத்தை அறுக்கும்படியாக வருகிறார். அவர் எதை விதிக்கிறானோ அதைத்தான் அறுக்க முடியும். கோதுமை விதித்து நாம் அரிசியை அறுக்க முடியுமா? சொல்லுங்க, அறுக்க முடியாது. எதை விதித்தாரோ, வசனத்தை விதித்தாரோ வசனத்தை தான் அறுக்க வர போகிறார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்கிறது? வாசிங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். முதலாவதாக வாசிங்க. தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அதாவது முதலாவதாக கர்த்தர் என்னத்தை விதைக்கிறார் மனுஷனுடைய இருதயத்திலே? கர்த்தருடைய வார்த்தை. இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளை கர்த்தர் நம்ம இருதயத்தில் என்ன செய்கிறாரா? விதைக்கிறார். கர்த்தர் வார்த்தை நம்ம எழுதி இருக்கிறதா? இன்னைக்கு அவர் விதைத்து தான் கடந்து சென்றிருக்கிறார். இயேசு கிறிஸ்து போன உலகத்தில் இருக்கும்போது வசனத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு? விதைத்திருக்கிறார். அவர் மீண்டும் ஏன் வருகிறார்? அந்த விதையை அந்த அறுக்கும்படியாகத்தான் அவர் வருகிறார். இரண்டாவதாக அவர் எதை விதைத்திருக்கிறார்? சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 97ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே அவர் வாசிங்க. 97:11. நீதிமான்களுக்காக வெளிச்சமும் மகிழ்ச்சியும், வெளிச்சமும் மகிழ்ச்சியும் அவர் விதித்து கொண்டிருக்கிறார். இருளில் கடந்த நம்மை கர்த்தர் வெளிச்சத்திலே கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய அந்தகாரமான இருந்த வாழ்க்கையை கர்த்தர் வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கிறார். நம்மளை பிரகாசித்திருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் கர்த்தர் நம்மை மகிழ்ச்சியாய் தந்திருக்கிறார். அத்திமரம் துளிவிடாமல் போனாலும், திராட்சை செடிகள் பலன்படாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். வசனத்தை நம்ம இருதயத்தில் வைத்திருக்கிறார். அவைகளை அறுக்கும்படியாக கர்த்தர் வருகிறார். வெளிச்சத்தை தந்த கர்த்தர் அந்த வெளிச்சத்தை பாதுகாக்க இருக்க வேண்டும். மகிழ்ச்சியை தந்த கர்த்தர் அந்த மகிழ்ச்சியை சந்தோஷத்தை பாதுகாக்க வேண்டும். நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறோமா? நம்ம வாழ்க்கை வெளிச்சமா இருக்கிறதா என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒருவேளை இல்லாவிட்டால் கர்த்தர் சமூக காத்திருந்து தகப்பனே வெளிச்சத்தின் வாழ்க்கை வெளிச்சமாக்கும், இருளாயிருந்த என் வாழ்க்கை கர்த்தர் பிரகாசிக்கும் என்று சொல்லி நாம் எல்லாரும் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நம் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். நான்காவது அவர் என்னத்தை விதித்தார் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திற்கு ஞான நன்மைகளை விதித்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. 1 கொரிந்தியர் 9:11. ஞான நன்மைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. நான் 5ஆவதாக யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே சமாதானத்தை அவர் விதித்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் 5 விதமான காரியங்களை கர்த்தர் நமக்குள் விதித்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு போகும்போது சொல்லிட்டு போனார், உலகம் கொடுக்கக்கூடிய சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி. அந்த சமாதானம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதா? ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்குள் இருக்கிறதா? கர்த்தர் வரப்போகிறார். அது விதைக்கப்பட்ட அந்த விதையானது அது எப்படியாக நிரந்தரமா 30 அப்படி அப்படிதானே 30 60 100 பாருங்க. சரியா
சொன்னால் அது நன்றாக பலன் தரும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? வசனம் நம்ம இதயத்தில் இருக்கிறதா? அது வெளிச்சம் நமக்குள் இருக்கிறதா? ஞான நன்மைகள் இருக்கிறதா? மகிழ்ச்சி இருக்கிறதா? இல்லாவிட்டால் சமாதானத்தை கர்த்தர் தந்து போன சமாதானம் உள்ளத்திலே இருக்கிறதா? இவைகளை அறுக்கும்படியாக கர்த்தர் வருகிறார். 30, 60, 100 ஜெபிக்கும் போது எல்லாரும் சொல்லுவாங்க 30ஆகவும் 60ஆகவும் சொல்லுங்க 100ஆகவும் பலன் கொடுக்க வேண்டும். அழகான கதை பிள்ளைகளே, கர்த்தர் எதிர்பார்க்கிறது 100க்கு 100 கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. 100க்கு 100 பலன் தர வேண்டும் என்று சொல்லித்தான் கர்த்தருடைய ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். அவர் எதை விதைத்தாரோ அதை முழுமையாக அறுக்கும்படியாக தான் வருகிறார். அப்படிதானே? கொஞ்சம் தரப்பாரா? 60% தரப்பாரா? 60% பலன் தரப்பாருக்கு வேற சபை இருக்கிறது. 30% நம்ம பிரதிபலன் கிடைக்கணும் அப்படின்னு நமக்கு அந்த நேரம் 30 தான் பலன் தரன்னு சொல்றாங்க. அதுக்கு வேற சபை இருக்கிறது. ஆனால் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த திருச்சபையில திரும்ப என்று சொல்றார் 100க்கு 100ஆக பலன் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். அவர் அறுக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார். அவர் ஏன் வருகிறார்? அவர் அறுக்கும்படியாக வருகிறார். வசனத்தை கர்த்தர் விதைத்திருக்கிறார். ஒரு சம்பவம் விதமாய் நான் கேள்விப்பட்டேன். கர்த்தருடைய வார்த்தை நீங்க எல்லாரும் படிக்கலாம், அப்படிதானே? எல்லாரும் எழுத வாசித்து ஒரு தெளிவும் ஒரு அறிவும் நமக்கு காணப்படுகிறது. அநேகர் வேதாகமம் கல்லூரிக்கு கடந்து போவார்கள். ஒரு கதையாக சொல்றேன். வேதத்தை படிக்கும்படியாகவும் எங்க போறாங்க சொல்லுங்க? வேதாகமம் கல்லூரிக்கு போகிறார்கள். ஒரு நாள் கல்லூரியில ஒரு போதகர் ஒரு கிளாஸ் எடுத்து கொண்டிருந்தாங்க. என்ன தெரியுமா? எரிகோ கோட்டை எப்படி விழுந்தது என்று சொல்லி அதை குறித்தான ஒரு பாடத்தை பேசிக் கொண்டிருந்தார். அப்போ இன்ஸ்பெக்ஷனுக்காக ஒரு ஊழியர் அந்த இடத்துல போயிருந்தார். அந்த சத்தியத்தை இந்த வார்த்தை அவங்க பேசிக் கொண்டிருக்கும் போது திடீர்னு ஊழியர் கேட்டார், எரிகோ கோட்டை எப்படி விழுந்தது என்று சொல்லி ஒருத்தரை பார்த்து கேட்டார். வேதாகமம் தொழிலில் இருக்கிறார், வேதத்தை படிக்கும்படியாக இருக்கிறார், வேதத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கேட்கிறார், எரிகோ கோட்டை எப்படி விழுந்தது? அப்போ ஒருத்தர் சொல்றார், ஒருத்தர் கூப்பிட்டு எழுப்பி கேட்கிறார். அப்ப சொல்றார், சார் சத்தியமா சார் நான் உங்களோட கேட்க சார் சத்தியமா நான் அதை சொல்ல நான் உடைக்கல. இன்ஸ்பெக்ஷன் மண்டையில் அடிச்சு கொடுத்து போனா, ஐயோ சொல்லிக் கொடுக்க ஆசையா இருக்கு போய் கேட்டாரு. அரே டீச்சர் அவர் அப்படிப்பட்ட பதில் சொல்லுகிறானே, எரிகோ கோட்டையே யாரு தான் அப்படின்னு அவர் சொல்றாரு, சார் நல்ல பையன் உடைச்சிட மாட்டான். அந்த இன்ஸ்பெக்டர் மண்டையை அடிச்சுட்டு போனார். பிரின்சிபல்கிட்ட போனாராம். பிரின்சிபல் கேட்டாரா, என்னப்பா எரிகோ கோட்டை எப்படி விழுந்ததுன்னு சொல்லி கேட்கும் போது, எரிகோ கோட்டை விழுந்தது அது எப்படி விழுந்தது சொல்லி நான் மாணவர்களை கேட்கிறேன், ஆசிரியர்கிட்ட கேட்கிறேன், சரி எப்படிதான் விழுந்தது என்று சொல்லி நான் என்ன செய்வது? அவர் சொன்னார், சார் எனக்கு வேதாகமத்தின் பேரை கிடைத்தாதீங்க, அவன் செய்வதை கட்டி கொடுத்துடலாம் என்று சொல்லி சொன்னாரா? அல்லேலூயா. பாருங்க, நான் ஒரு கேட்பது சிரிப்பா இருக்குது, ஆனால் சிந்திக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம் சரியாக நம்முடைய இருதயத்தில் அவை பதிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. சரியாக கர்த்தருடைய சத்தியம், வேதத்தில் சத்தியம் அப்போஸ்தலர் உபதேசங்கள் நம்முடைய வாழ்க்கையில அடிக்கு கடைபிடிக்க வேண்டும். இருதயத்திலே பதித்து வைக்க வேண்டும். அவைகளை கீழ்ப்படி நாம் நடக்கிறவரை காணப்பட வேண்டும். சரி, நீங்க தான் சொல்லுங்க, எரிகோ கோட்டை எப்படி விழுந்தது? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். பாருங்க, அவர் 100க்கு 100 அறுக்கும்படியாக வருகிறார். வாசிக்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மத்தேயு 13:23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட ஒரு நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதையானது வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். அவர் பலன் தருவார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆனால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், அது 100%
அது பலன் தருகிறவராய் காணப்படுகிறது. வாசிங்க லூக்கா 8:8. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். எப்படியா பலன் கொடுத்தது? 100 பலன் கொடுத்தது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் எப்படியாக பலன் கொடுக்க வேண்டும்? 100 பலன் கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஏன் வருகிறார்? அறுக்கும்படியாக வருகிறார். அது வசனமான 100க்கு 100 இருக்கும் என்று சொன்னால் நாம் எங்க போயிடலாம்? அந்த வசனத்தின் கீழ்ப்படிந்து நாம் நடக்காவிட்டால் இங்கதான் உட்கார்ந்துருக்கோம். சப்பானி போல உட்கார்ந்துருக்கோம். அவர் வரப்போகிறார். வசனத்தை அறுக்கும்படியாக கர்த்தர் வரப்போகிறார். இரண்டாவதாக ஏன் இயேசு வருவார்? வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 47-48 வசனம். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரித்து போடுவார்கள். போதுமானது. இங்கே பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து ஏன் வருகிறார் என்று சொன்னால், அப்பூர்வத்திலே வாழ்ந்த நாட்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வலையை வீசிக்கொண்டு போனார். அப்படி என்று சொன்னால் அவர் தம்முடைய அவர் திட்டத்தை, அவருடைய நோக்கத்தை, வெளிப்பாடை கர்த்தர் உயிரோடு இருந்த நாட்களிலே மனுஷனுக்கு வெளிப்படுத்தி தான் கடந்து போனார். என்ன சம்பவிக்கும் என்று சொல்லி எல்லா காரியத்தையும் அவர் திட்டமும் தெளிவுமாக வெளிப்படுத்தி தான் கடந்து சென்றார். அப்படி என்று சொன்னால் வலையை இழுக்கும்படியாக வருகிறார். விரித்து போன வலையை இழுக்கும்படியாக வருகிறார். பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க வலையை அவர் இழுக்கும் போது, அந்த வலையை இழுக்கும் போது அந்த வலைக்குள் என்னென்ன காணப்படுமா? சொல்லுங்க. 48 வசனம் வாசிங்க. அது நிறைந்த போது அது கரையிலே இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்ப்பார்கள், ஆகாதவைகளை எரித்து போடுவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு தேவ சபையில் இருக்கிற நாம் நல்லவர்களா இருக்கிறோமா? இல்லாவிட்டால் ஆகாதவர்களா போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆகாதவர்கள் போல இருப்போம் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்வார்களா? எரிந்து போடுவார்கள். கர்த்தர் வலையை வீசிட்டு போயிருக்கிறார். அந்த வலையை இழுக்கும்படியாக வருகிறார். அது இழுக்கும் போது நாம் நல்லவர்களாக இருக்கிறோமா இல்ல கெட்டவர்களாக இருக்கிறோமா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே 49 வசனம் வாசிங்க. மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரம செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அக்கிரம செய்கிறவர்கள் எங்களுக்கு போடுவாங்க, அக்கினியிலே போடுவார்கள். அப்ப நீதிமான்களை சேர்க்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வரப்போகிறார். ஏன் வரப்போகிறார்? நீதிமான்களை சேர்க்கும். ஒருவரும் நீதிமான் அல்ல, இயேசுவை தவிர. மனுஷர்கள் பாவியாய் பிறக்கிறார். நீதிமான்களா? ஆனா கர்த்தர் நம்மை நீதிமான்களாய் மாற்றுகிறார். அவர் ஒருவரே நீதிமான். கர்த்தர் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறார். என்னைக்கு நாம் தேவ சமூகத்தில் வருகிறோமோ, என்னைக்கு நாம் இயேசுவை நல்லவர் என்று ருசி பார்க்கிறோமோ, அன்னைக்கு கர்த்தர் நம்மை எப்படி மாற்றுகிறார்? நீதிமான்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். நாம் எப்படி நீதிமானாய் மாறுகிறோம்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எப்பொழுதெல்லாம் பாவத்தை அறிக்கை செய்து நாம் ஒத்துக்கொள்கிறோமோ அப்பொழுது நாம் நீதிமானாய் மாற்றப்படுகிறோம். வாசிங்க லூக்கா 8:18-14. அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று போதுமானது. பாருங்க, அது மேல வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் 13ஆம் வசனத்தை கடைசி பகுதியிலே அங்க ஒரு மனுஷன் ஜெபிக்கிறான். ஐயோ நான் பாவம் செய்தேன், பாவத்தை மன்னியும் என்று சொல்லி தன் குறைகளை ஒற்றுக்கொள்கிறான். அதுக்கப்புறம் சொல்லி இவனே நீதிமான். தன் பாவத்தை ஒற்றுக்கொள்ளும் போது நாம் எப்படியா மாறப்படுகிறோம்? நீதிமான்களாய் மாற்றப்படுகிறோம். ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். வாசிங்க.
இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, முதலாவதாக நாம் எப்படி நீதிமான் பாவத்தை அறிக்கை செய்யும் போது நீதிமானாக்கப்படுகிறோம். இரண்டாவதாக கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர் சிந்தின இரத்தத்தினாலே நாம் என்னாகிறோம்? நீதிமானாக்கப்படுகிறோம். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கிறோம். அல்ல இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. நாம் கர்த்தர் தான் மெய்யாக தேவன், இயேசு தான் மெய்யாக தேவன், அவரின் பாவத்துக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் விசுவாசிப்போம் என்று சொன்னார். அப்பொழுதுமே நீதிமானாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. வலைகளை கர்த்தர் இழுக்கும்படியாக வருகிறார். அந்த வலைகளை நீதிமானா நீயும் நான் இருப்போம் என்று சொன்னார். நிச்சயமாய் கர்த்தர் வலைகளை நாம் எடுத்துக் கொள்வார். அப்ப நீதிமானாய் மாறும்படியாக அது எப்படி மாறுகிறான்? தன் பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். கர்த்தர் இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறார், விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறார். ரோமர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்கிறது, அவருடைய கிருபையினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். கிருபையினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்கிறது, ரோமரிலே அழைப்பின் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பு நம்மை என்ன செய்கிறது? நீதிமானாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. வாசிங்க. எவர்களை அழைத்திருக்காரோ அவர்களை நீதிமானும் ஆக்கியிருக்கிறார். போதுமானது. பார்க்க கர்த்தர் வலையை விரித்து போயிருக்கிறார். அவர் வருகிறார். ஏன் வருகிறார்? வலையை இழுப்பதற்கு வருகிறார். அப்ப நல்லவர்களா நீதிமான்களா நாம் வலைக்குள் இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்வார். நீதிமானா எப்படி மாற வேண்டும் என்று சொல்லி 5 காரியத்தை நான் சொன்னேன். முதலாவதாக பாவ அறிக்கை, இரண்டாவது விசுவாசம், அவருடைய ரத்தம், கிருபை, நம்மளுக்கு நம்ம கர்த்தர் அழைத்த அழைப்பை காணப்படுகிறது. அல்லேலூயா. நாம் இன்னைக்கு நீதிமான்களா இருக்கிறோமா? இல்லாவிட்டால் துன்மார்க்கராக காணப்படுகிறோமா? சபையில தான் நாம் இருக்கிறோம். சபையில நாம் ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற நாம் நீதிமான்களா இருக்கிறோமா? துன்மார்க்கராக இருக்கிறோம்? யோசித்து பாருங்க. நீதிமான்களா இருப்போம் என்று சொன்னால் அவர் வலையை இழுக்கும் போது அவரை நம்மை சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் என்ன சொல்கிறது? ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சோதோம் குமாரருக்கு ஜனங்கள் துன்மார்க்கர்களாய் காணப்பட்டார்கள். வாசிங்க. ஆதியாகமம் 13:13. சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். கர்த்தருக்கு முன்பாக பொல்லாதவர்களாய் காணப்படுகிறார்கள், பாவிகளாய் காணப்படுகிறார்கள். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லப்பட்டது, விரும்பின் பாவின் குட்டிகளே என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. 12:34 மத்தேயு. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்கிறீர்கள். எப்படி பேசுவீர்கள்? முதலாவது பார்க்க சோதோமின் ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள்? பொல்லாதவர்கள் காணப்படுகிறார்கள். இரண்டாவது பார்க்க கர்த்தர் எச்சரிக்கிறார், விரிந்தின் பாம்பின் குட்டிகளே, பொல்லாதவர்களாய் காணப்படுகிறார்கள். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, தொடர்ந்து வாசிக்கும் என்று சொன்னால் பல காரியங்கள் செய்யப்பட்டிருக்கிறாங்க. விக்கிரகாராதனை, விபச்சாரங்கள், அவிசுவாசம், பல காரியங்கள் செய்கிற மனிதர்கள் பொல்லாதவர்களாய் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, துர்க்குணம் உடையவர்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறார்கள். துர்க்குணம் என்று சொன்னால் ஜன்ம சுபாவம். ஜன்ம சுபாவம் நமக்கு காணப்படுகிறதா? கர்த்தர் வருகிறார். ஏன் வருகிறார்? வலையை இழுக்கும்படியாக வருகிறார். அல்லேலூயா. ஏன் வருகிறார்? சொல்லுங்க. வலையை இழுக்கும்படியாக வருகிறார். அந்த வலையிலே நாம் நீதிமான்களா இருப்போம் என்று சொன்ன கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்வார். ஒருவேளை நாம் துன்மார்க்கரா இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை சுட்டெரிப்பார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஏன் வருகிறார் என்று சொல்லி முதலாவதாக அவர் ஏன் வருகிறார்? சொல்லுங்க. அறுக்கும்படியாக வருகிறார்.
நமக்குள் விதைக்கப்பட்ட அந்த வசனத்தை அறுக்கும்படியாக வருகிறார். இரண்டாவதாக அவர் விரித்து போன வலையை இழுக்கும்படியாக வருகிறார். அப்ப வலையில என்ன இருக்க வேண்டும்? நீதிமான்களாய் நாம் இருக்க வேண்டும். துன்மார்க்கராய் இருந்தாலும் சொன்னால் அக்கறையிலே கட்ட போடுகிறார். பாருங்க, மூன்றாவதாக நாம் பார்ப்போம் மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அதுக்கு முன்பாக ஒரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா 57:1. கர்த்தர் யாரை சேர்க்கிறார் என்று பார்ப்போம். ஏசாயா 57:1. நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே முன்பாகவே நீதிமான்களை கர்த்தர் எடுத்துக் கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நீதிமான்களை மாறிதான் ஆக வேண்டும். இந்த கூட்டத்தில் கடைசி கூட்டத்தில் வந்திருக்கிற நீங்கள் எப்படி மாற வேண்டும்? நீதிமான். அந்த நீதிமானை மாறும்படியாக நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். கர்த்தர் தான் மெய்யாக தேவன் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். அவர் நமக்காக சிறிது ரத்தம் சிந்தினாரே, அந்த ரத்தத்தினால பரிசுத்தமாகின கர்த்தர் நீதிமானாக்குகிறார். அவர் கிருபையினால நீதிமானாக்கப்படுகிறோம். அவர் பரலோக ராஜ்யத்துக்காக நம்ம அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பின்படி கர்த்தர் நம்மை நீதிமானாக்குகிறார். மூன்றாவதாக ஏன் அவர் வருகிறார்? மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஏன் இயேசு வருகிறார்? எப்படி எனில், பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரனிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. கர்த்தர் கணக்கு கேட்க வருகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் கவனமா கேட்கணும். கடைசி நாள் கூட்டம். இந்த வசனத்தை நீங்கள் சரியாக இருதயத்தின் ஆழத்துல வைத்துக் கொள்ளுங்கள். எப்போ என்ன கேட்டாலும் சொல்ல வரணும் உங்களுக்கு, இயேசு ஏன் வருகிறார் என்று சொல்லி. மூன்றாவதாக அவர் கணக்கு கேட்கும்படியாக வருகிறார். ஒருவேளை உதாரணம் வைத்துக் கொள்ளுங்கள். பாஸ்டர் எனக்கு ஒரு 10 ரூபாய் தரலான்னு நினைச்சுக்கோங்க. அந்த 10 ரூபாய் எனக்கு தந்துட்டாங்க. அந்த 10 ரூபாய் நான் செலவு பண்றேன். எங்கேயாவது போய் ஏதாவது சாப்பிட்டு 10 ரூபாய் எங்கேயாவது செலவு பண்றேன். மீண்டும் சில நேரங்களுக்கு பிற்பாடு பாஸ்டர் கேட்கிறாங்க, டேய் 10 ரூபாய் தந்தேனே, அது என்ன பண்ணான்னு கேட்கிறாங்க. அப்ப நான் இந்த மனுஷனா இருக்கிறேன், நான் என்ன சொல்றது தெரியுமா? தந்ததே 10 ரூபாய், அதுக்கு போய் கடன் கேட்கிறாரு. அப்படிதானே? தந்ததே 10 ரூபாய், அதுக்கு போய் கடன் கேட்கிறாரு. நீங்களும் அப்படிதான் சொல்லுவீங்க, நானும் அப்படிதான் சொல்லுவேன். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த 10 ரூபாய்க்கு கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கணக்கு கேட்கிற கர்த்தராக இருக்கிறார். அவர் ஏன் வருகிறார்? கணக்கு கேட்கும்படியாக. என்னத்தை கணக்கு கேட்க போகிறார் அப்படியோடு? முதலாவதாக சில 4 காரியம் இருக்குது. முடிந்தவரை நான் சொல்ல பிரயாசிக்கிறேன். முதலாவதாக அவர் நமக்கு தந்த பணத்துக்காக கணக்கு கேட்பார். எதுக்காக கணக்கு கேட்பார்? நமக்கு தந்த பணத்துக்காக கணக்கு கேட்பார். இரண்டாவதாக அவர் கடனை குறித்து கணக்கு கேட்பார். மூன்றாவது மன்னிப்பை குறித்து கணக்கு கேட்பார். நான்காவது அவர் கொடுத்த தாளந்து குறித்து கணக்கு கேட்பார். இந்த 4 காரியங்களுக்காக கணக்கு கேட்கும்படியாக கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். பாருங்க, முதலாவது பணத்துக்காக கர்த்தர் கணக்கு கேட்கிறார். நாம் வேலை செய்கிறோம். உதாரணம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மனிதன் வேலை செய்கிறான், நன்றாக சம்பாதிக்கிறான். அவன் சம்பாதித்த பணத்தை தன் இஷ்டம் போல என்ன செய்கிறான்னா செலவு பண்ணுகிறான். கேட்டால் அவன் என்ன சொல்லுகிறான்? நான் தான் சம்பாதிக்கிறேன். அப்ப நான் ஏன் செலவு பண்ணாம இருக்க முடியும்? நான் இஷ்டப்படி நான் சம்பாதிக்கிறதா நான் செலவு பண்ணுகிறேனே. அதனால கத்துரைகளே, அந்த சம்பாதிப்பதற்கு உதவி செய்கிறவரே கர்த்தர் தான். ஹல்லேலூயா. அந்த சம்பாதிப்பதற்கு வேலை தந்தரே கர்த்தர் தான். உன் இஷ்டப்படி 1 ரூபாய் கூட செலவு பண்ண முடியாது, வீணான செலவு பண்ண முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கணக்கு கேட்கிறார். எதை கணக்கு கேட்கிறார்? பணத்தை குறித்து அவர் கணக்கு கேட்கிறார். ஏனென்றால் ஒருவேளை இந்த கணக்கை நாம் வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்காம இருக்கலாம். ஒருவேளை நம்ம கணக்காக
அவர் ஒரு சரீரத்தை நமக்கு தந்திருக்கிறார், ஒரு சுகத்தை தந்திருக்கிறார். கர்த்தர் கணக்கு கேட்கிறவர் இருக்கிறார். கர்த்தர் வேலை தந்தார் என்று சொன்னால் அந்த வேலைக்கும் சம்பாதிக்கிறதுக்கும் கர்த்தர் கணக்கு கேட்கிறார். நாம் செலவு பண்ண முடியாது, தேவையில்லாத செலவு நம்ம பண்ண முடியாது. ஏனென்றால் இளையகுமாரன் தன்னுடைய ஆஸ்தியை எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு அவர் தூரதேசத்துக்கு கடந்து போய் சுகமுகமான ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வந்தான். ஒரு நாள் மீண்டும் அவன் எங்க வருகிறான்? தகப்பன் வீட்டுக்கு வருகிறான். தகப்பன் வீட்டுக்கு வந்த உடனே தகப்பனை பார்த்து சொல்லுகிறான், தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாக. அல்லேலூயா. பரத்துக்கு விரோதமாக தான் முக்கியமானது. கர்த்தர் கணக்கு கேட்கிறார். ஒரு கையில் தருகிற ஒவ்வொரு காசும் கர்த்தர் கணக்கு கேட்கிறார். வீணாக நாம் செலவு பண்ண முடியாது. கர்த்தர் கணக்கு கேட்கிறார். அவைகளை நாம் கர்த்தர் நமக்கு தருகிற ஒவ்வொரு வருமானத்தையும் ஒவ்வொரு காசும் நம்ம என்ன செய்யணுமா? பத்திரமாக செலவு பண்ணி அதை கர்த்தர் கணக்கு கேட்கிறார். பாருங்க, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வேலை செய்கிறவர்களுக்கு கொடுக்கும்படிக்கு பணத்தை வரப்பண்ணி கொண்ட மனுஷர் கையிலே கணக்கு கேளாதிருந்தார்கள். போதுமானது. பாருங்க, அவர்கள் மேல்வசனங்களை வாசிப்போம் என்று சொன்னால் உண்மையுள்ளவராய் இருந்தபடினால அவர்களுக்கு கணக்கு கேட்கப்படவில்லை. எப்படி இருந்தார்களா? உண்மை உள்ளவர்களாய் இருந்தபடினால. லூக்கா 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. லூக்கா 14:2. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறேன். ஐயோ, நீ நாசமா போவானே, பணத்தை நாசமாக்கிட்டியே, உன்னை குறித்து இப்படி கேள்விப்படுகிறதே, எல்லாத்தையும் அழிச்சு நீ சீரமைக்கிட்டியே, நான் கொடுத்த காசை நீ விலகாமாக்கிட்டியே, நான் இப்படியெல்லாம் கேள்விப்படுகிறவனை குறித்து வாசிங்க. முக்கிலக்கார கணக்கை ஒப்புவி. கணக்கை ஒப்புவி. அல்லேலூயா. கர்த்தர் கணக்கு கேட்கிறார். உனக்கு தந்த காசை, உனக்கு தந்த பணத்துக்காக கர்த்தர் என்ன செய்கிறாரா? கணக்கு. இந்த நாட்டில் பார்க்கும்போது நம்ம இந்தியா தேசத்திலே பல அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டு சொன்னால் அநேக மினிஸ்டருடைய வாழ்க்கையில சென்ட்ரல் மத்திய அரசாங்கம் என்ன செய்கிறது? ஈடியை போட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படிதானே? பல வீடுகளிலும் என்ன செய்கிறது? இன்கம் டாக்ஸ் ரேட் விடுகிறது. ஒருவேளை அந்த மனிதன் தன் சம்பாதித்த காசா இருந்தாலும் சரி, அரசாங்கம் கேட்கிறது, இந்த காசு எப்படி வந்தது என்று சொல்லி. அரசாங்கமே கேட்கும் என்று சொன்னால் அவர் சொல்ல முடியாது, நான் சம்பாதித்த காசு என்று சொல்லி சாக்கு சொல்லக்கூடாது. கணக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அதனால தேவஜனமே, கர்த்தர் கணக்கு கேட்கபடியா வருகிறார். எல்லாரும் கணக்கு கொடுக்கணும். நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, எல்லாரும் கணக்கு கொடுக்க வேண்டும். எபிரேயர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 13 வசனத்துல பின்பகுதி வாசிங்க. எபிரேயர் 4:13 பின்பகுதி. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அல்லேலூயா. யாருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்? கர்த்தருக்கே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். என்ன கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி பார்ப்போம் சொன்னால் ரோமர் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்க்கும்போது நம்மை நாமே நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். வாசிங்க 14:12. ரோமர் ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து என்ன செய்யணுமா? தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். தன்னை குறித்து கணக்கு கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? தன்னை குறித்து நமக்கு தந்த ஆரோக்கியத்தை தந்திருக்கிறார், சுகமுகத்தை தந்திருக்கிறார், நன்றாக ஆஸ்தி தந்திருக்கிறார். இந்த தன்னை குறித்து ஒரு கணக்கு தந்திருந்து ஒப்பு கொடுக்க வேண்டுமா? அவர் சீக்கிரமாக வருகிறார் கணக்கை கேட்கும்படியாக. மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வீணான பேச்சு நாம் பேசுவோம் என்று சொன்னால் அதற்கும் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். வாசிங்க. மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவுக்கும் நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க
கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பாருங்க, நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கு என்ன செய்யணுமா சொல்லுங்க, கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கர்த்தர் அவர் தந்த பணத்துக்காக கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்மை குறித்தான கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நாம் பார்க்கிறோம், வீணான வார்த்தை பேசினாலும் கணக்கு கொடுக்க வேண்டும். ஆகவே மிகுந்த ஜாக்கிரதையோடு கணக்கு கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் இப்பொழுது வருவார் என்று சொன்னால் நம்முடைய கணக்கு சரியாக இருக்க வேண்டும். 4 3 ஏதாவது 7 7 3 10 சரியாக கணக்கு இருக்க வேண்டும். கணக்குல தவற மாட்டாரே தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் கணக்கு கேட்கும்படியாக இருக்கிறார். நம்முடைய குறித்தான காசுக்காக கணக்கு. இரண்டாவதாக நமக்கு கடன், இந்த காசை பேலன்ஸ் ஷீட், அதாவது வருஷத்தில் கடைசியில் நாம் சிஏ கொடுக்குறோம், நம்முடைய ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது அது கணக்கு பார்க்கும்போது திடீர்னு அது என்ன வருகிறது, லோன் வருகிறது. என்ன வருகிறது, கடன். நான் லோன் வாங்கியிருக்கிறேன் அப்படிதானே, நான் கடன் வாங்கியிருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு பேலன்ஸ் ஷீட்ல ஒரு அமௌண்ட் வருகிறது. கடன் இருக்கிறதா என்று சொல்லி பார்க்கும்படியாகத்தான் கர்த்தர் வருகிறார். அவர் எதிர்பார்ப்பதில்லை, நீங்களே கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பீர்கள் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்கிறது. ஆனால் கடன் எங்கு வருகிறது? எத்தனை பேர் வாழ்க்கையில கடன் இருக்குது சொன்னா எல்லாரும் கை தூக்குவாங்க. ஆனா கடன் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கும். கார் லோன், யாரும் கார் வச்சிருக்கீங்க, அவங்க லோன் எடுத்துருவாங்க. அப்ப அதே இது கடன். பைக் இருக்கும், பைக் எப்படி எடுத்தீங்க, EMI. அது என்னது, லோனா என்னது, லோன். வீட்டை வாங்குறோம், வீட்டை வாங்க என்ன எடுக்கிறோம், லோன். லோன் இருக்கா இல்லையா? கர்த்தர் லோனை எதிர்பார்ப்பதில்லை. ஒருவன் கடன் வாங்கினால் அவனுக்கு அடிமையா இருக்கிறான். இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொன்னால், நாம் கடனுக்கு அடிமையா இருப்போம் என்று சொன்னால் தேவ ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. வேதத்திலே 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் இருக்கிறது. கர்த்தருடைய ஊழியக்காரர் ஒருத்தர் கடன் பட்டு போய் என்ன செஞ்சாரா, மரித்து போனார். அவன் மரித்து போன பிற்பாடு கூட கடன் கேட்கும்படியாக அவன் வீட்டை தேடி வருகிறான். தெரிந்த சம்பவம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றார். கடன் வாங்கிட்டு மரித்து போனான். மரித்து போன பிற்பாடு கூட என்ன செய்யலாம், கடனுக்கு கடனை திருப்பி கொடுக்க வேண்டும். ஒரு சில வாலிபர்கள் சொல்லலாம், எனக்கு தான் கடன் இல்லையே, எங்க அப்பா கடன் வாங்கி வச்சிருக்காரு, எனக்கா கடன் இருக்கு, உனக்காக தானே கடன் வாங்கினார், அவர் சொந்தத்துக்காக கடன் வாங்கினாரு, யாருக்காக கடன் வாங்கினாரு, உன்னை படிக்க வைக்கும்படியாக, உன்னை இன்ஜினியரா மாற்றும்படியாக, யாருக்காக கடன் வாங்கினாரு, உன்னை படிக்க வைக்கும்படியாக, உன் திருமணத்துக்காக அவர் கடன் வாங்கினார். அது கடன் யார் அடிக்க வேண்டும் சொல்லுங்க? யாரும் ஒரு கடன் இல்லை, எனக்கு அப்பா மேல தான் இருக்கு, அப்பாவா கடன் வாங்கி வச்சாரு. கர்த்தர் கடன்களை பார்க்கக்கூடியவர். அல்லேலூயா. ஒரு மனிதன் ஒரு சொப்பனம் பார்த்தானா, என்னவென்றால் அந்த மனிதன் கர்த்தர் வரும்போது அவன் அப்படியே சரீரம் மாறி அவன் எங்க போகிறான், பரலோகத்துக்கு நேரா போய் கொண்டிருக்கிறானா. சந்தோஷமாக போய் கொண்டிருக்கும். கீழே ஒரு சத்தம் வருது, ஏய் என் பால் காசை நீ தராம போய். கர்த்தர் பார்த்தாரு, கடனுக்கு விட்டு தள்ளி விட்டாங்க. அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, சின்ன கடன் கூட நமக்கு இருக்கக்கூடாது. கடன் இல்லாம வாழ நாம் கர்த்தருக்கு கேட்க வேண்டும். தகப்பனே, என் கடன்களை அடிக்க உதவி செய்யும். கர்த்தர் வருகை தாமதித்தால் நமக்கு இருக்கிற எல்லா கடன்களையும் கர்த்தர் அடிக்க உதவி செய்வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது அவர் மன்னிக்கிற ஒரு காரியத்தை என்ன செய்கிறாரா, கணக்கு பார்க்கிறார், கணக்கு கேட்கிறார். எதை? மன்னிப்பு. இன்னைக்கு நாம் மன்னிக்கிறோமா? கர்த்தர் நம்மை மன்னித்திருக்கிறார். நாம் பாவத்தில் மன்னித்திருந்தேன், கர்த்தர் மன்னித்திருக்கிறார். ஆனால் நாம் மற்றவங்களை மன்னிக்கிறோமா?
என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு மனைவியை மன்னிக்க முடியாமல் காணப்படுகிறோம், புருஷனை மன்னிக்காமல் நாம் காணப்படுகிறோம், நம் பிள்ளைகளை மன்னிக்காமல் காணப்படுகிறோம், தேவசபை விசுவாசிகளை நாம் மன்னிக்காமல் காணப்படுகிறோம். கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம், நான் உன்னை மன்னிப்பது போல நீ பிறனை மன்னி. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் என்ன சொல்கிறது? வாசிங்க. 4:32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அப்ப நாம் மன்னிக்கிறோமா? கர்த்தர் நம்மை மன்னித்து விட்டார், கர்த்தரின் பாவத்தை மன்னித்து விட்டார் என்று சந்தோஷத்தை வெளிச்சத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். மற்றவர்களை நாம் மன்னிக்கிறோமா? இந்த கிறிஸ்தவ மார்க்கம் ஒரு மன்னிக்கிற மார்க்கம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மன்னித்தார், சகலத்தையும் மன்னித்தார். வேதம் சொல்கிறது மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே அவர் பாவங்களை மன்னித்தார். வாசிங்க. 18:35. மத்தேயு 18:35. நீங்களும் அவனவன் தன் சகோதரன் சில தப்பிதங்களை மனப்பூர்வமாய் போனால் என் பரமபிதா உங்களுக்கு இப்படியே செய்வாராக. அதுக்கான கத்தோலிக்க பிள்ளைகளே, கர்த்தர் கணக்கு கேட்க வருகிறார். எந்த கணக்கு? மன்னிப்பின் கணக்கை கர்த்தர் கேட்கிறார். கர்த்தர் நான் உனக்கு மன்னித்தேனே, நீ ஏன் மன்னிக்க கூடாது? கர்த்தவர்களே, நான் உன்னை மன்னித்து நான் உன்னை பரிசுத்தமாக்கினேனே, நீ ஏன் மற்றவரை மன்னிக்காமல் இருக்க முடியுமையாக? பரமபிதாவே மன்னித்திருக்கிறார், நம்ம ஏன் மன்னிக்க கூடாது? கர்த்தர் கணக்கு கேட்கும்படியாக வருகிறார். என்னத்தை கணக்கு கேட்கிறார்? முதலாவதாக பணத்தை குறித்து, இரண்டாவது கடனை குறித்து, மூன்றாவது மன்னிப்பை குறித்து அவர் கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார். 3 காரியம் சொன்னேன். ஏன் இயேசு வருகிறார் சொல்லுங்க. முதலாவது அறுக்கும்படியாக, இரண்டாவது வலையை இழுக்கும்படியாக, மூன்றாவது கணக்கு கேட்கும்படியாக, நான்காவதாக ஏன் அவர் வருகிறார்? மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். கூலி கொடு. அல்லேலூயா. கூலியை தரும்படியாக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஏன் வருகிறார்? கூலியை தரும்படியாக. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அவருடைய பணியை செய்கிறோம். ஏதாவது ஒரு சில வேலைகள் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வேலைக்காக பிரதிபலனை தரும்படியாக, அந்த வேலைக்காக கூலியை தரும்படியாக கர்த்தர் வரப்போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் செய்கிற வேலைக்காக பிரதிபலனை தரும்படியாக, கூலியை தரும்படியாக அவர் வருகிறார். வாசிங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாக கூலியை பெறுகிறான். அப்போ அவனவனுக்கு வேலை என்ன வேலை செய்கிறானோ கர்த்தர் அவனுக்கு கூலியை கொடுக்கும்படியாக வருகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வேலை செய்ய எதுக்கு பாத்திரமா இருக்கிறதா? அந்த வீட்டிலே தானே நீங்கள் தங்கி இருந்து அவர்கள் கொடுக்கிறவைகளை புசித்து குடியுங்கள். வேலையாள் தன் கூலிக்கு பாத்திரமா, வேலைக்காரன் தன் வேலைக்கு கூலிக்கு பாத்திரமா இருக்கிறார். வேலை செய்கிற நாம் கர்த்தருக்கு ஏதாவது ஒரு காரியம் செய்வோம் என்று சொன்னால் அந்த கூலிக்கு நாம் பாத்திரவான்களாக இருக்கும்படினால அவர் கூலியை தர வருகிறார். யோபின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன சொல்றது? கூலிக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி வாசிங்க. யோபு 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒரு வேலையால் நிழலை வாஞ்சித்து ஒரு கூலிக்காரன் தன் கூலியை வர பார்க்கிறது போல எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, ஐயோ எனக்கு கூலி வேணுமே, நான் வேலை செய்கிறேனே, நான் இவ்வளவு கர்த்தருக்காக பாடுபடுகிறேனே, எனக்கு கூலி வேண்டும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் கூலி
அவர் வர போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன சொல்கிறது? அவன் வேலையிலே நிலைத்திருந்தால் கூலியை பெறுவான் என்று சொல்லி வாசிங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவன் நிலைத்திருந்தால் கூலியை நிச்சயமாய் பெறுவான். நாம் தேவ சபையிலே நிலைத்திருந்தால், கர்த்தருடைய அப்போஸ்தலரின் உபதேசத்திலே, கர்த்தருடைய சத்தியத்திலே நிலைத்திருந்தால் நிச்சயமாய் நமக்கு என்ன கிடைக்கும்? கூலி கிடைக்கும். பாருங்க, நாம் எல்லாம் வேலைக்கு கடந்து செல்கிறோம், ஆபீஸ்க்கு போகிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோம், பல காரியத்தை நாம் வேலை செய்கிறோம். ஏன் செய்கிறோம்? அது நம்முடைய குடும்பத்துக்காக நாம் செய்கிறோம், தனிப்பட்ட வாழ்க்கைக்காக நாம் செய்கிறோம். கர்த்தருக்காக நீ என்ன செய்கிறாய்? கர்த்தருக்காக நாம் என்ன செய்கிறோம்? காலையில எந்திரித்து விட்டு நாம் என்ன செய்கிறோம்? நன்றாக ஓடுகிறோம், யோகா பண்ணுகிறோம், எக்ஸசைஸ் பண்றோம். ஏன்? அது நமக்காக நாம் செய்கிறோம், கர்த்தருக்காக நாம் என்ன செய்கிறோம்? சொல்லுங்க. நான் இன்னைக்கு நன்றாக ஜெபம் பண்ணேன், பைபிள் படிச்சேன். என்ன சொல்லுவாங்க? நான் இன்னைக்கு வேதத்தை வாசித்தேன். கர்த்தருக்காக வேதத்தை வாசித்தீங்க? அது உங்களுக்காக நீங்க பைபிள் படிச்சீங்க. கர்த்தருக்காக நீங்க என்ன செஞ்சீங்க? அவர் கூலியை தரும்படியாய் வருகிறார். அப்ப நாம் ஒரு வேலையை செய்ய வேண்டும். நாம் கர்த்தருக்காக ஏதாவது ஒரு காரியம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தை சொல்லி வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்கிறார். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவனும் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து கொடுத்தான். ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். பார்க்கிறோம், கர்த்தர் நமக்காக தந்த தாலந்துகளை, கர்த்தர் நமக்காக ஜெப ஆவியை, கர்த்தர் நமக்காக துதிக்கும்படிய பாடல்களுடைய பாடலின் ஆவியை கர்த்தர் தந்திருந்தால் அவைகளை கர்த்தருக்காக நாம் பயன்படுத்துகிறோமா? கர்த்தர் தந்த தாலந்துகளை கர்த்தருக்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அவைகளை புதைத்து வைத்து விடுகிறார். கர்த்தர் கணக்கு கேட்க முடியாது. தாலந்து தந்திருக்காக கூலியை தரும்படியாக கர்த்தர் வருகிறார். ஒரு தாலந்து கொடுத்த என்ன செஞ்சானா? புதைச்சு வச்சிட்டான். இன்னைக்கு நமக்கு தந்த தாலந்துகளை புதைச்சு வைத்திருக்கிறோமா? அதை கர்த்தர் அணைமூட்ட விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் ஏன் வருகிறார் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் கூலியை தரும்படியாக வருகிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். கர்த்தர் நமக்கு தாளந்துகளை நாம் பயன்படுத்த வேண்டும். கர்த்தர் நமக்கு கிருபைகளை நாம் பயன்படுத்த வேண்டும். வரங்களை தந்திருக்கிறார், பயன்படுத்த வேண்டும். ஆத்மக்களுக்காக நாம் கண்ணீர் வடிக்க வேண்டும். ஆத்மா ஆதாயம் எப்படியாவது வருடத்தில் ஒரு ஆத்மாவாவது நாம் கொண்டு வரணும் என்று சொல்லி நாம் கதற வேண்டும். நேரம் இல்லையா? ஜெபம் பண்ணுங்க. தாளத்தை முடித்து வைக்காதீர்கள். கர்த்தர் கூலி நிச்சயமாய் தருவார். அல்லேலூயா. வாசிக்க வசனத்தை மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 44, 45, 46. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கும் பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது ஒரு மனுஷன் முதலாவது பார்க்கிறான், அதை பற்றிய சந்தோஷத்தினாலே தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அந்த நிலத்தை கொள்ளுகிறான். அந்த நிலத்தை அவன் வாங்கிக் கொள்ளுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பொக்கிஷத்தை அவன் வாங்கிக் கொள்ளுகிறான். எல்லாவற்றையும் விட்டு போடுகிறான். ஏன்? அந்த நிலத்தின் பொக்கிஷத்தை வாங்க முடியாது. அருமையான தேவஜனமே, நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உலகத்தில் வந்து அவர் மரத்திலே ஏறி போயிருக்கிறார். அதுவே நமக்கு ஒரு பொக்கிஷமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவியாய் இருந்த நாம்
பாவத்துக்கும் அக்கிரமுக்கும் மறைத்து கிடந்தா கர்த்தர் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு கர்த்தர் நீதிமான நாம் இல்லாவிட்டால் கர்த்தர் உங்களை நீதிமான மாற்றி விரும்புகிறார். உங்களை நினைவு கர்த்தர் பரிசுத்தமானாய் மாற்றி விரும்புகிறார். அந்த பொக்கிஷத்தை, அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பொக்கிஷத்தை அது நமக்கு இருக்கிறதே, அதே பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. இந்த பொக்கிஷம் எத்தனை இருக்கிறது மாலை நேரத்தில் கரைகளை உதவியத்துக்கு பார்ப்பேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ற பொக்கிஷம் எங்களுக்கு தெரிகிறது. நம்முடைய வேறு ஒன்றுமே இல்லை. நம்முடைய இருப்பது யார்? இயேசு. நம்முடைய வாழ்க்கையில் இருப்பது யார்? இயேசு. இயேசுவாக பொக்கிஷம் நம்மளுக்கு இருப்பதே மிகுந்த பெரிய ஒரு காரியம். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஏன் வரப்போகிறார் என்று சொல்லி நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் அறுக்கும்படியாக வருகிறார். விரிந்து போன வலைகளை இழுக்கும்படியாக வருகிறார். அவர் கணக்கு கேட்கும்படியாக வருகிறார். அவர் கூலி தரும்படியாக வருகிறார். ஆயத்தமாக இருக்கிறீர்களா? கர்த்தர் வரப்போகிறார். அவர் சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படுங்க. எல்லாரும் எழுந்திருப்போமா? அந்த பொக்கிஷமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பொக்கிஷம் நம்ம மத்தியில் இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பொக்கிஷம் நம்ம மத்தியில் இருக்கிறது. நீ வாங்கிட்டீங்க என்று சொன்னால் கர்த்தரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியுங்க. கர்த்தர் உங்களுக்காக, அவர் எனக்காக பாவத்துக்காக மரித்தார். அவர் சித்தம் சிந்தினார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எல்லாரும் கண்கள் மூடி சற்று நேரங்கள் இந்த 3 நாள் கூட்டத்தில் கடைசி நிமிடத்தில் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு அசைவாடி கொண்டிருக்கிறார். முதல் நாளிலே அவளை அழைக்கிறவராக இருந்தார். 2வது தேடி வந்தார். 3வது நாள் அவர் வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. என் பாவத்துக்காக நீங்க அழைக்கப்பட்டீங்கன்னு சொல்லி கர்த்தர் நீங்க வலையை இழுக்கும் போது நான் அவைகளில் நீதிமானா இருக்க வேண்டும். ஆண்டவரே, நான் துன்மார்க்கனா இருக்க கூடாது ஐயா. நான் துன்மார்க்கனா இருப்பேன் என்று சொன்னால் நீர் என்னை அக்கினி கடலிலே போடுவீர், என்னை சுட்டரிக்கப்படுவீர். ஆண்டவரே, என்னை நீதிமானாய் மாற்றும் என்று சொல்லி எல்லாரும் வாயிலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வாதி கொண்டிருக்கிறார். கர்த்தர் வடிகிற கண்ணிலே கர்த்தர் பார்க்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் மாபெரும் வெளிச்சத்தை தந்திருக்கிறார். உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை கர்த்தர் உனக்கு தர விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தந்த தாளந்துகள் எங்கே? கர்த்தர் தந்த தாளந்துகள் எங்கே? ஏன் புதைத்து வைத்திருக்கிறார்? ஏன் பிரயோஜனப்படுத்தாமல் இருக்கிறார்? கர்த்தர் கூலி தர விரும்புகிறார். ஆனால் தாளத்தை ஏன் புதைத்து வைத்திருக்கிறார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்குமா? ஹல்லேலூயா. வாயிலை திறந்து கர்த்தரை நோக்கி பாருங்க. அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். அவர் எப்போது வருவார் என்று தெரியாது. ஆனா கர்த்தர் வரும்போது நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்? நாம் கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய கணக்குகள் எப்படி இருக்கிறது? ஊரபதவ சந்தரமான ஓடியாரவா, ரிகரவரவரவ தியாரவ ஷவரவ தியாரவா. வாயிலை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. கர்த்தர் ஒருவேளை நீங்கள் மங்கி போயிருக்கலாம். கர்த்தரை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். எனக்கு போல தாளந்துகளை கர்த்தர் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். கர்த்தர் கொலை விரும்புகிறார். கர்த்தர் நீதிமன்றம் ஆட்சி விரும்புகிறார். உனக்கு விதிக்கப்பட்ட விதையானது அது தேவ வசனமானது 100ஆக வலு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.